வாழ்க நலத்துடன். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து கொடைக்கானல் போயிருந்தாங்க. கொடைக்கானல் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ரூட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது கொடுத்தாங்க. ஆனால் எப்படி சாப்பிட்ணுன்னே எனக்கு தெரியல. அவங்ககிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பழத்தை வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து நம்ம இப்படி பிச்சோம்னா வந்துடும். உள்ளுக்கு வந்து அந்த விதையை வந்து நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. நான் எப்படி இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டே தாங்க சாப்பிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து நம்ம சியா சீடை வந்து ஊற வச்சா எப்படி இருக்குங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே நம்ம விதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுக்கிறப்ப அப்படியே அழகாக ஃபுல்லாகவே அப்படியே நம்ம வந்துடுதுங்க. இது சாப்பிட்டோம்னா வந்து அந்த மலையிலேருந்து வந்தப்போ அப்படியே கொடுத்தாங்களா, அப்படி சாப்பிட்றப்ப நல்லா சில்லுன்னு இருந்துச்சுங்க. நான் இந்த பழம் வந்து அடுத்த நாள் தாங்க வச்சு சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே எப்படி சாப்பிட்டோம்னா அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி இனிப்பு கலந்து செட்டிலான ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் வந்து அந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப இனிப்பும் இல்லாமல் ரொம்ப மாதிரி செட்டிலான டேஸ்ட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு புதுசாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.